நார்த்தில் பிறந்தார், மையத்தில் வளர்ந்தார், சவுத்தில் அதாவது தெற்கு பக்கம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறி நிற்கிது. ஒரு இனத்திற்கே ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ் இனத்தின் குலதெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான். சில நூற்றாண்டு காலமாகவே தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு சதியாக இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் சிவந்த நிறம் உடையது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படின்னும் போது இன்றைக்கும் முருகனுக்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயின்னு தான் நம்ம சொல்லுவோம். அருணகிரியார் 13வது 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். அவர் கூட சேவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னாலும் ஓர் சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய எம்பிரான் சொல்றதுக்கு காரணம் அவர் இங்கே பிறந்திருக்கலாம். தலைவர் அம்பேத்கர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். அதாவது இந்திய நிலப்பரப்பையும் ஒருவர் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் கொண்டாட முடியும். தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஏதாவது பிரச்சனைகள் புதுசாக வந்தவனமாக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய ஒரு பேர் வைக்காத ஒரு படத்துக்கு முருகனை வடநாட்டில் பிறந்து வளர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு கதாக்களம் உருவாக்கப்பட்ட ஒரு முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. இப்போ அந்த படத்தோட கரு கதைக்கரு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி நம்ம நேர்காணல் செய்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. என்னோடய பேர் கா மகாமுனி. நான் ஒரு 35 ஆண்டுகளாக நான் ஜோதிடத்துறையில் இருக்கேன். அதுமெல்லாம் தமிழ் தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். படத்தில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த ஜூனியர் என்டிஆர் திரிவிக்ரம் அவங்க ஒரு படம் எடுக்கிறதாக ட்ரெய்லர்லாம் போய்கிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தி சன் ஆஃப் சிவா, தி ப்ரைட் ஆஃப் பார்வதி, தி எட்டர்னல் கமாண்டர் அப்படிங்கிற வாசகத்தோட அந்த என்டிஆர் திரிவிக்ரம் இவங்க அந்த படம் அதனுடைய அந்த ட்ரெய்லரில் இந்த வாசகம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ன் இன் நார்த், அப்புறம் ஃபோர்ஜட் இன் த ஹார்ட்லேண்ட், ஒர்ஷிப்ட் இன் த சவுத் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாசகத்தை முன்னிறுத்தி அந்த ட்ரெய்லர் அது சொல்லும் பொழுது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறுது. அதாவது நார்த்தில் பிறந்தார், மையத்தில் வளர்ந்தார், சவுத்தில் அதாவது தெற்கு பக்கம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறி நிற்கிது. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலங்காலமாக ஒரு பன்னெடுங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய அடையாளத்தை ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சதியாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாவே உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் அது தமிழ் கடவுள் அப்படின்னு தான் தெரியும். காரணம் என்னன்னா, தொன்று தொட்டு அந்த முருகக்கடவுளுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பண்பையும் போற்றி வணங்கி வரக்கூடிய ஒரு இனம் சொன்னால் அது தமிழ் இனம்தான். ஒவ்வொரு குலத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வம் சொல்லி இருப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் ஆரம்பத்தில் ஒரு மொத்தமாக இருந்து அப்புறம் கூட்டுக்குழுக்களாக பிரிந்து வாழ்ந்தப்போ ஒரு குழுவுக்கும் ஒரு குலதெய்வம் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய குலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு நபரை ஒரு குலதெய்வமாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு இனத்திற்கே ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழ் இனத்தின் குலதெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமானை நாம் ஒரு சாதாரணமாக இவர் இங்கே பிறந்தார், இங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு அர்த்தமும் அதில் கிடையாது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால்,
ஒரு 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 சில நூற்றாண்டு காலமாகவே தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒரு சதியாக இது வந்து ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் திராவிடமும் ஆரியமும் ஒன்று சேர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு இது தோணும். அப்படி ஒரு சாதாரணமான ஒரு 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 சாதாரணமாக இல்லாத ஒரு முருகப்பெருமான மிகப்பெரிய அசாத்திய சக்தியான ஒரு முருகப்பெருமான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு இதை வந்து இது இவங்க தான் இது இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்திணைகள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும், அதே போல் காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்திணைகள் இருக்கு இல்லையா? இந்த ஐந்திணையில் வந்து குறிஞ்சி, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தையும் காவல் காக்கிற, அதில் வாழ்கின்ற மக்களை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் இருந்திருக்கிறார். அது எப்போ நடந்தது? சங்ககால இலக்கியங்களுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்கு. தொல்காப்பியத்திலே இதை வந்து தொல்காப்பியர் ரொம்ப அருமையாக ஒரு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய அமைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணுன் மேய மணல்வரை உலகமும் கொற்றவையும் வாழ்ந்ததாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் எந்த இடத்துலையும் இவர் வந்து இப்படி வந்தார் அப்படி வந்தாருன்னு சொல்ல. அப்போ அதுக்கு முன்காலத்திலிருந்தே அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவரை வந்து போற்றி வணங்கி ஒரு தெய்வமாக வழிபட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை கூட என்ன சொல்லியிருக்கிறார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த குறள் அவர் அனுபவித்து தான் அந்த குறளை எழுதியிருக்கிறார். ஏன்னா அவரே ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்தவர் தான், திருவள்ளுவரே ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்தவர் தான். அப்படி முருகப்பெருமானும் அந்த காலத்தில் ஒரு வையத்துள் வாழ்வாங்கு அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, வரக்கூடிய அவங்களுக்கு துன்பங்களை போக்குவதற்காக அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போர்களை எல்லாம் யுத்தத்தை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறதுனால அவர் வையத்துள் வாழ்ந்திருக்கிறார். அவர் தான் முருகப்பெருமான். இவருக்கு இங்கே பிறந்தார், சிவனுடைய மகன், அவர் இங்கே வளர்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இடைக்காலத்தில் வந்த செய்திகள் தான். அதை வந்து சங்க இலக்கியங்களில் வந்து ஆரம்பகால முதல் சங்ககால இலக்கியங்களில் அவருடைய அப்பா அம்மா, அவருடைய சொந்த பந்தம் இதெல்லாம் வந்து எதுலேயுமே குறிப்பிடலை. பிற்கால இலக்கியங்கள் சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், கலித்தொகை இந்த மாதிரி நூல்களில் எல்லாமே இந்த இலக்கியங்களில் எல்லாமே அதாவது அவருடைய சொந்த பந்தங்களை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. முருகாற்றுப்படையெல்லாம் நக்கீரர் அவருடைய வாழ்வியில் ஆரம்ப காலத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்வியில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த புராண காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே ஒரு குறிஞ்சி நில பரப்பில் மலையும் மலை சார்ந்த இடத்துல ஒரு 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 இனத்திற்கு தலைவனாக, ஒரு மொழிக்கு கடவுளாக வழிபட்டு வந்தவர் தான் முருகப்பெருமான். அப்பொழுது அவருக்கு இவர் தான் தாயார், இவர் தான் தகப்பனார் அப்படின்னுலாம் அந்த காலகட்டத்தில் சொல்லலை. அது தொல்காப்பியத்திலேயே இருக்குது. இதை வந்து சேயோன், அதாவது சேயோன் மேய அமைவர உலகமும் அப்படின்னு சேயோன் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க. சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குறிப்பிடுறாங்க? சேயோன் அப்படின்னு சொன்னால் சிவந்த நிறமுடையவன், வீரமுடையவன், பராக்கிரமசாலியாக இருப்பவன், எதையும் சாதித்து காட்டக்கூடிய தன்மை உடையவன் அப்படின்னு தான் சேயோன் அப்படிங்கிறதுக்கு பேர். இன்றைக்கி அறிவியல் சான்று கூட ஒன்று இருக்குது. அதாவது சேயோன், சேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வச்சுருக்கிறோம். சித்தர் பெருமார்கள் எல்லாமே வந்து செவ்வாய்க்கு வந்து சேய் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஏன் அதை வச்சாங்கன்னா, செவ்வாய் சிவந்த நிறம் உடையது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்படின்னும் போது இன்றைக்கும் வந்து முருகனுக்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயின்னு தான் நம்ம சொல்லுவோம். செவ்வாய்க்கு உண்டான ஒரு கடவுள் யார்? ஏன்னா நவகிரகங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு தெய்வம் நம்ம வந்து வச்சுருக்கிறோம், ஒரு கடவுள் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ சூரிய பகவான்னா சிவன்,
சந்திரன் சொன்னால் பார்வதி, சுக்கிரன்னா துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ குரு பகவானா தட்சணாமூர்த்தி இப்படியெல்லாம் நம்ம பேர் வச்சிருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு கடவுள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம்னா முருகப்பெருமானைத்தான் சித்தர் காலத்திலிருந்து அதை குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மூதையார்களிலிருந்து அதை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் என்பவர் வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு கடவுள் செவ்வாய், முருகன் அப்படின்னு தான் இன்றைக்கும் அந்த பேர் இருக்குது. அதனால தான் சேயோன் அப்படிங்கிற ஒரு பேரை முருகப்பெருமானுக்கு தொல்காப்பியர் காலத்திலே சூட்டியிருக்கிறாங்க. வன்குறவர் தம் புதல்வி அடல் கொண்ட வேலே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. யார்? அருணகிரியார் பாடியிருக்கிறார். அருணகிரியார் 13வது 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர், ஒரு தமிழ் அறிஞர். அவர் கூட சேவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்னா, மெய்யே என் வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனை அப்படின்னு தான் அந்த முருகப்பெருமான் பாடியிருக்கிறார். செய்யோன் அப்படின்ற வார்த்தையை 13, 14வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அருணகிரியார் அதை பாடுறார். அப்படின்னும் போது செய்யோன் அப்படின்னா முருகன் அப்படிங்கிறது தான் அது ஒரு தனி அடையாளமாகவே அது மாறி இருக்கு. என்னாலும் ஓர் சுனையில் இந்திர நீலப்போதி இலங்கிய எம்பிரான் அப்படின்னு முருகப்பெருமானை குறிப்பிடுறார். யார்? அருணகிரியார் எம்பிரான் அப்படின்னு குறிப்பிடுறார். ஏன் அப்படின்னா, என்னாலும் ஒரு சுனையில் இந்திர நீலப்போதி இலங்கிய, அதாவது இந்திர நீல மலர்கள், அதாவது அந்த சரவண பொய்கையில் பூத்து குலுங்குற அந்த மலர்களை எடுத்து அபிஷேகம், அதாவது அந்த மலர்களை எடுத்து அவருக்கு பூஜை செய்கிறோம். அதுக்கு உகந்த எம்பிரான், எம் கடவுள், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லித்தான் அருணகிரியார் பாடுறார். அதனால் சேயோன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு புதுசாக வந்ததல்ல. சங்ககால இலக்கியங்களுக்கு முற்பட்ட காலத்துலேருந்தே சேயோன்கிற வார்த்தை இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் சேயோன் அப்படின்னா முருகன். அந்த முருகன் இந்த இடைக்காலத்தில், இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்துலேயோ இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாற்று காலத்துலேயோ இந்த பேர், இந்த முருக கடவுள் இருந்ததில்லை. இதுக்கு முன்னால் குறிஞ்சி நிலத்தில் அந்த மக்கள் வழிபட்ட ஒரு தெய்வமாகத்தான் முருகப்பெருமானை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் முருகன்னா முருகன் யார் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் கடவுள் முருகன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக, ஒரு வாழ்வியலாக திகழக்கூடிய முருகப்பெருமானை ஒரு சாதாரணமாக அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, படம், திரைப்படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயத்தை என்டர்டைன்மெண்ட்டாகவே பார்த்துடலாம்ல. நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது ஒரு சினிமா படம்னா அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இது மொழியோட சம்மந்தப்பட்டது, மக்களோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. சரிங்களா? இதை ஒரு சினிமா படமாக இதை நம்ம பார்த்துட முடியாது. உலகில் உள்ள அனைத்து மொழிகளுமே ஒரு கருத்தை பரிமாற்றம் செய்வதற்காக, கடத்துவதற்காக இதை தான் அந்த அவங்களுடைய மொழிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. சரிங்களா? தமிழ் ஒரு சும்மா கருத்தை பரிமாறுறதுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சா அது தவறு. தமிழ்லேயே மருத்துவம் இருக்குது, தமிழ்லேயே அனைத்து விதமான குணங்களும் இருக்குது. ஒருத்தனுடைய வாழ்வியல் வெற்றி அந்த தமிழ் மொழியில் அடங்கியிருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு சினிமா படமாக நம்ம பார்த்துட முடியாது. சரிங்களா? இது ஒரு வரலாற்று பிழையாகத்தான் நான் கருதுகிறேன். சரிங்களா? அதாவது என் மருத்துவம் தமிழ், சரிங்களா, என்னுடைய வாழ்வு தமிழ், என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய தொழில் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டா ஏன் முழங்குறோம் அப்படின்னா, அந்த மொழியோடு சேர்ந்து அறிவும் சேர்ந்து வளர்றதுனால தான் தமிழை ஒரு மொழியாக மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. சரிங்களா? நம்மளுடைய உயிர் மூச்சா நம்ம பார்க்குறோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வலையொலி தொலைக்காட்சியில் பார்த்தேன் நான். எல்லாமே கருத்தை பரிமாறிக்கிறதுக்கான இதுக்கு ஏன் என் உயிர் என் மூச்சுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் பேசியிருந்தார். அவருக்கு கூட நான் கருத்து பதிவிட்டிருந்தேன். சரிங்களா? இந்த மாதிரி சொல்லாதீங்க, எல்லாருக்கும் மொழி ஒரு கடத்துறதா இருக்கலாம், ஒரு கருத்தை பரிமாறுக்கலாம். தமிழ் அப்படி இல்லை. தமிழ் நம்மளுடைய உயிர் ரத்த நாளத்தோட கலந்தது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது வரலாற்று பிழை எங்கு நடக்குது?
பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிறது ஒரு திருவிழாவாக இருந்திருக்கு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறது அது ஒரு தனி திருவிழாவாக இருந்திருக்கு. ஆனால் திருக்கல்யாணத்தை விட வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறது தான் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருந்திருக்கு. ஒரு பெரிய கூட்டம் மதுரையே ஸ்தம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அந்த அழகர் ஆற்றுல இறங்கும்போது அது மக்கள் எல்லாமே பார்த்துருக்குறாங்க. அதை வந்து அன்று மன்னராக இருந்த திருமல நாயக்கர் அவர்கள் அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். என்னடா அது திருக்கல்யாணத்தில் கூட்டத்தை விட பல மடங்கு இதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 திருவிழாவையும் தனித்தனியாக வைக்க வேணாம், ஒரே திருவிழாக சித்திரை திருவிழாவில் இது 2 சேர்ந்து நடக்கிறது மாதிரி உருவாக்கிருங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அவங்களுடைய அதாவது அவையில் இருந்த புலவர்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து இது 2 திருவிழாவையும் ஒன்றா ஆக்குனாங்க. சரிங்களா? இது வந்து நீங்க சொல்றபடி வந்து பாத்தீங்கன்னா அழகர் ஆற்றுல வைபவம் தனி, மீனாட்சி திருக்கல்யாணம் தனி, அது தனி, இது 2 தனி. சரிங்களா? இது வந்து அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. இது ஞானசம்பந்தர் அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு அந்த திருவிழா நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த லைவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து அழகர் வரும்போது தன்னுடைய சீதனமாக நிறைய சொத்துக்களை மண்டபமெல்லாம் வாங்கிக்கிட்டே வராரு. வாங்கிட்டு வரும்போது கல்யாணம் முடிஞ்சிருது. அந்த கோவத்திலேயே ஆற்றுல நின்றுட்டு வண்டியூர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சாப விமர்சனம் கொடுத்தாரு. தீட்டுப்பட்டுருச்சு, அதனால வந்து வெளியே வச்சு 6 மாதத்துக்கு வெளியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தீட்டை கழிச்சு தான் உள்ளே கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. கதை சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து 16வது நூற்றாண்டுகளில் நடந்த சம்பவம் இது. சரி, இதுக்கு முன்னால இந்த கதையெல்லாம் கிடையாது. அது வேற, இது வேற. இது சித்ரா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சித்ரா பௌர்ணமியில் நடக்கிறது அழகர் ஆற்றில் இறங்குவார். அதுக்கு முன்னாலேயே ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடியே வந்து திருக்கல்யாணம் நடந்துடும். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது 2 ஒன்றா ஆக்கணும்னு திட்டமிட்டு செஞ்ச வேலை தான் இது திருமல நாயக்கர் காலத்தில் நடந்தது. சரிங்களா? இப்போ 2 திருவிழாவும் ஒன்றா நடத்தின பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போது கூட்டம் வந்து சித்திரத்தோட ஆரம்பிச்சதுலேருந்து, சரிங்களா, கள்ளழகர் வந்து அவருடைய எல்லை போய் சேருது வரைக்கும் கூட்டம் அப்படியே இருக்கும். சரிங்களா? இதை பார்த்து தான் திருமல நாயக்கர் அவர்கள் வந்து இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து இடையில திரிக்கப்பட்டது தானே, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. சரிங்களா? நீங்க எந்த அறிஞர்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் அவங்க இது தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இது வேற, அது வேற. இது 2 ஒன்று ஆக்குனது ஒரு திரிபு. இது வரலாற்று பிழைன்னு கூட சொல்ல வேணாம், ஆனால் அது ஒரு திரிபு. அதே போலதான் சரிங்களா, தமிழ் கடவுளான முருகப்பெருமான இன்னைக்கு நார்த்தில் பிறந்தாரு, அங்க வளர்ந்தாரு, இங்க வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இடையில ஏன்னா இவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க, அதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய முருக கடவுள் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? அதுக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறார் இல்லையா, அப்புறம் எப்படி இவங்க பிறந்தாரு அங்க பிறந்தாருன்னு சொல்ல முடியும்? சரிங்களா? இதே போல தான் எப்படி திருக்கல்யாண வைபவம், சித்திரை திருவிழா வைபவம் எப்படி வந்து ஒரு திரிக்கப்பட்டுள்ளதோ அதே போல தான் முருகனுடைய வரலாற்றையும் திரிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம வரலாற்று பிழைன்னு நம்ம சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்குவோம். இப்போ முருகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு அப்படின்றதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஏதாவது வாக்கியங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? இது ஒரு நல்ல கேள்விதான். முருகப்பெருமான் இங்கே தான் பிறந்தாரு, அங்கே தான் பிறந்தாரு அப்படிங்கிறத சங்ககால இலக்கியங்களில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. சரிங்களா? தொல்காப்பியர் காலத்திலேயே வந்து செய்யோன் அப்படிங்கிற ஒரு முருக கடவுளாகத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே ஒழிஞ்சு அவர் இங்கே பிறந்தார் அங்கே பிறந்தாருன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம அதாவது முருகனுடைய தந்தையார் சிவன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ இடைக்காலத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாலெலாம் சொல்லலை. சரிங்களா? அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர் இங்கே பிறந்தாரு அங்கே பிறந்தாருன்னு நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அருணகிரியார் என்னாலும் ஓர் சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய எம்பிரான் சொல்கிறதுக்கு காரணம் அவர் இங்கே பிறந்திருக்கலாம், திருத்தணியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அதனால் வந்து இவர் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக, குறிஞ்சி நில கடவுளாக அவர் அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறார். அப்ப வையத்துள் வாழ்வாங்கு அந்த முருகப்பெருமான் அந்த குறிஞ்சி நில பகுதியில் வாழ்ந்ததுனால தான் அவரை வந்து நம்ம ஒரு மொழி கடவுளாகவும் ஒரு பாதுகாக்கக்கூடிய வீர பராக்கிரம் கடவுளாகவும் நம்ம பார்க்குறோம். ஆக ஏன்
இந்த காலத்துக்கு முன்னாலேயே, சங்ககால இலக்கிய காலத்துக்கு முன்னாலேயே ஏன் குறிஞ்சி நிலத்தில் அவர் பிறந்திருக்க கூடாது? அந்த குறிஞ்சி நிலம்ங்கிறது ஏன் தமிழ்நாட்டில் இருந்திருக்க கூடாது? அருணகிரியார் சொல்லுவார், வன்குறவர் தம் புதல்வி அடல் கொண்ட வேளே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார், வேல் விருத்தத்தில் பாடுறார். சரிங்களா? அப்போ வன்குறவர் தன் புதல்வி அடல் கொண்ட வேலை அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலை ஆயுதமாக தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த முருகப்பெருமான் வந்து அந்த குறவர் இனத்துல பிறந்து வாழ்ந்த அந்த வள்ளியை மனம் முடித்தார். சரிங்களா? இதுக்கு சேதனமாக மலைகளையும் சேவல் கொடியையும் வேலையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்ற மயில் இறகு இதெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவருடைய பாடல்கள்ல, அருணகிரியாருடைய பாடல்கள்ல இருக்கு. அப்படின்னு பார்க்க போனா குறிஞ்சி நிலப்பகுதியான நமது தமிழ்நாட்டில் ஏன் முருகப்பெருமான் பிறந்திருக்க கூடாது? சரிங்களா? அப்போ இதுக்கு அப்புறம் வந்தது தானே இந்த புராண கால இதிகாசங்கள் எல்லாமே. இல்லை, இப்போ இந்த குறிஞ்சி நிலம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, எங்கே வேணாலும் இருக்கலாம்ல இந்தியாவில்? எங்கே வேணாலும் இந்தியாவில் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது சீதைக்கு வந்து சீதையை வந்து உயிர்ப்பிப்பதற்காக அவருக்கு வந்து அவங்கள வந்து சில அவங்களுக்கு உடல் தேகம் வந்து ஒரு சமநிலைக்கு வர்றதற்காக மருந்து கொண்டு வர்றதற்கு ஆஞ்சநேயரை அனுப்புவாங்க. அவர் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு வந்துடுவார், பர்வதமலை. அது எங்கே இருந்து தூக்கிட்டு வந்தார்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் பர்வதமலை. அங்கேருந்து தூக்கிட்டு வந்தார். சரிங்களா? நீங்கள் என்ன நீங்கள் விஷயங்கள் நீங்கள் கேட்டாலும் அதுக்குண்டான அனைத்து இதுவுமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் தமிழ்நாடு. இப்போ இதை நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத நாடு பைந்தமிழ்நாடு. அப்போ ஒரு இந்தியா நிலப்பரப்பு முழுவதும் தமிழர்கள் என்ற நாகர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சான்றாக கூட நம்ம இதை சொல்லலாம். இந்தியா முழுவதும், இந்திய நிலப்பரப்பு முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். மரியாதைக்குரிய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் கூட இதை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்திய நிலப்பரப்பையும் ஒருவர் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்படின்னும் பொழுது இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த இந்த பகுதி வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடாது? நீங்கள் வந்து வடநாட்டில் இருந்திருக்கலாம்னு நீங்கள் கேட்குறீங்க, ஏன் தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போ இந்த தமிழ்நாடு, வடநாடு, கேரளா இப்படிலாம் பிரிச்சது இப்போ சமீபத்திலானே பிரிச்சாங்க. இந்தியா வந்து இப்போ மாநிலமாக பிரிச்சாங்கல்ல. ஆமாம், மொழி வாரியாக பேசக்கூடிய மக்கள் அப்படின்றனால மாநில வாரியாக பிரித்தாங்க. அப்போ இது வந்து இந்த பகுதியில் தான் இருக்கிறார் வளர்ந்தவர் அப்படின்றத வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி தான். அதாவது இந்த பகுதியில் தான் பிறந்தார் அப்படி, அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், இங்கே தான் பிறந்தார் அங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த இலக்கிய காலங்களுக்கு முன்னாலே இது ஏற்பட்டது தான். ஆனால் இடைக்காலத்தில் வந்து புராணங்களில் கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இன்னார் மகன், இவர் தான் தாயார் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அது கிடையாது. இப்படி அதுக்கு முன்னாலெல்லாம் அது கிடையாது. அப்படின்னும்போது இந்த நம்மளுடைய நிலப்பரப்பில் ஏன் இந்த தமிழகத்தில், தமிழ்நாட்டில் ஏன் வந்து அந்த குறிஞ்சி நிலப்பகுதியில் இவர் பிறந்திருக்கக்கூடாது, இங்கே தான் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சங்ககால இலக்கியங்களே ஒரு மிகப்பெரிய சான்று தான். சரிங்களா? அதாவது சேயோன் மேய அமைவரை உலகமும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அது அகத்திணை இயல் அப்படிங்கிற ஒரு இயலில் பொருள் அதிகாரத்தில் வருது. சரிங்களா? அப்படின்னும்போது அந்த நிலப்பரப்பு நம்ம வாழக்கூடிய பெரும் தமிழர்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியான இந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் அவர் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிக்க நன்றிங்க. நிறைய தகவல்களை வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இது போல இன்னும் வீடியோ சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.